வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து மாடியில் கோழி வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப நாளாகவே முன்னாடியே போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம். அதே மாதிரி என்ன பண்ணேன்னா 2வது வாட்டி வந்து கோழி முட்டை வச்சேன். 21 முட்டை வச்சேன். அதில் வந்து 6 வந்தது. 6ல் 3 செத்துடுச்சு, 3 தான் இருக்குது. 3மே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் மாதிரி, கால் சரியாக இல்லாமல், கண் ஒழுங்காக திறக்காமல் அந்த மாதிரி தான் இருந்து செத்து போச்சு. ரொம்ப பாவமாக இருந்தது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 4 வாத்து முட்டையும் வச்சுருந்தேன். வாத்து முட்டை எப்படின்னா, அந்த கோழி முதல்ல வந்துருச்சு. 18 நாள்லேயே கோழி வந்துடும். வாத்து வந்து 28 நாள் கழிச்சு வரும். அப்போ கோழி வந்தவொடனே இந்த மாதிரி 3 வந்து செத்து போச்சுனோடனே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, இன்குபேட்டரே வேணாம், இதுக்கு மேலே முட்டையை வைக்க வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சிடலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படியே வச்சுருந்தேன். வச்சுட்டு பார்த்தா திடீர்னு சவுண்டு கேட்டுது. என்னென்னு பார்த்தோன்னா வாத்து வந்துருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறேன், எப்படி இருக்குது மாடியில், எத்தனை நாள் நான் வந்து கேஜில் தான் வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். அது இப்போ எப்படி இருக்குது, வெளியே எப்படி விட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இது இருக்குது பாருங்கள், இந்த கருங்கோழிங்க. ஒரே ஒரு வாத்து அது ஒரு பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி தான் தண்ணி இங்கே வச்சுருக்கேன், ஒரு டப்பு மாதிரி. இது தேவைன்னும் போது இந்த மாதிரி வாத்து இது இருக்குது பாருங்கள் வாத்து. இது பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம அந்த கேஜ் நம்மளுடைய காமிச்சிருப்பேன். உள்ள அந்த பெட் ஃபீடரோடு இருக்குது. ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா நொய் அப்புறம் கம்பு அதெல்லாம் அரைச்சி அதில் போட்டிருக்கேன். இதில் வந்து தண்ணி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே மாற்றுவேன். இப்போ என்கிட்ட பழைய கோழி பார்த்திங்கன்னா வந்து அதான் பெரிய கோழிங்க பார்த்தோம்னா அது இருக்குது பாருங்கள். இந்த சைஸ் 1 மந்த் கிட்ட ஆகுது. இது வந்து 5 இருக்குது. இப்போ சர்வைவ் ஆனது 5. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ கருங்கோழி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அது மேலாம் ஏறுது பாருங்கள். இது அப்புறம் இன்னொரு கருங்கோழி கடகநாத்துன்னு கூட சொல்லுவாங்க. வாத்து வந்து இப்போ தான் வந்தது, ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. அது மட்டும்தான் என்கிட்டே வராது. மற்ற எல்லாமே தூக்குனா ஒன்றும் பண்ணாது அந்தளவுக்கு பெருசாக. வாத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு நார்மல் சாப்பாடு. அப்புறம் என்னன்னா, இது கோழிங்க கூடவே இருக்கிறனால ஒரே குண்டில் தான் இதில் தான் இருக்குது. இதில் தான் அந்த 5 கோழி, இந்த 3 கருங்கோழி, அப்புறம் ஒரு வாத்து, 9 9மே பார்த்திங்கன்னா இங்கே தான் இதில் தான் இருக்குது. அது எதுவும் அடிச்சிக்கல. நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒன்றா பழகுதுங்க. கிட்டத்தட்ட அந்த கருங்கோழி எங்கே போதோ அதுவும் கூடவே தான் சுற்றிட்டு இருக்குது. அதுவும் இப்போ நான் வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணி வெங்காயம் பூண்டு அதெல்லாம். ஏன்னா வெயில் டைம்ன்றதால சரியான வெயில், எனக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் என் ஃபேஸ் காட்டல. இந்த பக்கம் நான் வந்து இந்த க்ரீன் ஷேட் நெட் போட்டிருக்க மாட்டோம். இப்போ ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு கோழி, இந்த பெரிய கோழி, இந்த சைஸ் கோழியே வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா மற்ற எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் காற்று வரட்டும், ஓப்பனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அது தப்பாக போயிடுச்சு. அதனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு டெம்பரரியாக போட்டு வச்சுருக்கோம். இது ஓரளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா அப்புறமா எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே தண்ணி இந்த டப்பில் இருக்குது. இதை இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். டெய்லியுமே ஒரு 2 வேளை, ஒரு காலையில் டைம் அப்புறம் ஈவினிங் டைமில் இந்த வெங்காயம் கொடுப்பேன். வெங்காயத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த கோழிங்க. பாருங்கள், இப்போயே நான் காலையில் எடுத்துகிட்டு வந்து போட்ட இது பாருங்கள், காலையில் எடுத்துகிட்டு வந்து போட்ட வெங்காயத்தை எப்படி சாப்பிடுது பாருங்கள். அந்த தோலோடு விடாது. அங்கே இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு பெரிய கருங்கோழி. இங்கே பாருங்கள், எல்லா செடியும் நாசம் பண்ணி வைக்கிறது தான் வேலை. பாருங்கள், அந்த மணி பிளான்ட்டாக பாருங்கள், இலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பசிக்கும் இதுங்களுக்கு. கரெக்டாக நான் எவ்வளோ கொடுத்தாலுமே இந்த இவ்வளோ வச்சுருக்கேன். ஒரு இது ஃபுல்லாக 5 பெரிய கோழி, 3 சின்ன கோழி, ஒரே ஒரு வாத்து. இதை எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணுதுன்னு மட்டும் பார்ப்போம். இதை எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். இப்போ நம்ம வச்சுருவோம். எல்லாம் வந்துடுவாங்க. நான் ரொம்ப சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்கணும், அப்போ தான் அது சாப்பிடும். நான் எப்போவுமே மடி மேலே வச்சு தான், இந்த படியில் உட்காந்துட்டு மடியில் வச்சு தான் கொடுப்பேன். எல்லாம் அழகாக எல்லாமே ஏறும். தண்ணி இருக்குது. இப்போ நேற்று தான் க்ளீன் பண்ணேன். இல்லை ரொம்ப கலீஜாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடிக்கடி டெய்லியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வளர்க்கலான்னா ஈஸியாக வளர்க்க முடியாது கண்டிப்பாக. அவ்வளோ வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். சாப்பிடும், அங்கங்கே இருக்கும் வேஸ்ட்டு. நான் தண்ணி ஊற்றி கழுவுனேன். அதனால தான் இப்போ எல்லாம் க்ளீனாக இருக்குது. பார்த்து பார்த்தீங்களா, வாத்து இதெல்லாம் சாப்பிடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கோழிங்க சாப்பிடுதேன்ட்டு அதுவும் சாப்பிடுது. வாத்தும் அதுக்குள்ளே சேர்ந்து அதுவும் ஒரு கோழின்ற மாதிரி அதை நினச்சிட்டு இருக்கு. என் பேண்ட்டில் இருக்க துணியை பிடிச்சி எப்படி வலிச்சுட்டு விளையாடுது பாருங்கள். அதாவது இதுங்களே, இந்த சின்னதுங்களே போய் அந்த பெருசுங்கிட்ட சண்டை வலிக்கும். இது சாப்பிட்றது ரொட்டீன் இவ்வளோ தான். இந்த மாதிரி சாப்பிடுவோம். காலையில் எழுந்துச்சுன்னா நொய், அப்புறம் வீட்டில் நாங்கள் வேஸ்ட் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இதில் கொட்டிட்டேன் அப்படின்னா அதுங்களே எடுத்து கிளறி சாப்பிடும். ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ இங்கேருந்து அந்த பக்கம்லாம் தூக்கி போடும். அப்படியே விசிறி அடிக்கும். அதனால் பெருக்குனா தான், டெய்லியும் பெருக்குனா தான் வேலைக்கு ஆகும். அது பாருங்கள் கருங்கோழி. இதுதான் வெயிட் கொஞ்சம் அதிகம். ஏன்னா கருங்கோழிங்க ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப வெயிட் அதிகம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது ஹார்ட் பீட்டு.
டெய்லி நான் தொட்டு தூக்குறதுனால எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதாவது பயமாக இல்லை அதை பார்த்தா. இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே என்ன குத்திருவியா அப்படின்ற அளவுக்கு அதை பார்த்தாலுமே பயம் வரமாட்டேங்குது. அதுதான் போல் டெய்லியும் பெட்டுனா அப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் வேறு. நல்லா ஆரம்பத்தில் இன்னும் ஐயோ ரொம்ப டெலிகேட்டாக இருக்கே, பயமாக இருக்கே, பார்க்குறதுக்கு புசு புசுன்னு இருக்கே அப்படின்னு நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான், ஒன்றுமே ஆகாது அதுக்கு. வாத்துக்கும் அடியில் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதுங்களுக்கு எலும்பு தெரியும் நமக்கு, ஒன்றுமே ஆகாது. என்ன தூக்கி போட்டாலும் சரி, ஒரு அதுக்கு ரொம்ப ஹைட்லேருந்துலாம் தூக்கி போடக்கூடாது. இதெல்லாம் பெருசெல்லாம் தூக்கி போடலாம். தூக்கி போடனா அதுக்கு ரெக்கை இருக்குது, பறந்துடும். இது ரொம்ப சின்னது, இப்போ தான் வருது பாருங்கள், ஃபெதர் வருது பாருங்கள். பிடிச்சி காட்டுறேன். இது கருங்கோழி ரொம்ப பண்ணோம் பாருங்கள். சொல்லிட்டு அந்த 2 வாட்டி குடிச்சிச்சு இதுவே தண்ணி. கோழிலாம் தண்ணி குடிக்கிறது பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நைஸாக அது கூடவே ரொம்ப நேரம் இருந்ததுன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்களா, அதுங்களுக்கு சில்லுன்னு இருந்ததுன்னா போயிட்டு அங்கே போய் படுத்துருவாங்க அடிக்கடி. உடம்பத்துக்கு நடுவில் பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் சில்லுன்னு இருக்கோ அங்கே போயிடுவாங்க. அதே மாதிரி மீன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அது இருக்குது பாருங்கள், 2 தான் இருக்குது இப்போ. நேற்று தான் ஒன்று காலியாச்சு. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு பாட்டம் அப்படியே மீன் இப்படி பார்த்த மாதிரி இருந்தது, தண்ணியிலே அப்படியே இருந்தது. நான் தண்ணி மாற்றினேன், இருந்தோம் அப்படி தான் இருந்தது, போயிடுச்சு. இப்போ 2 ஆஸ்கரு, 2 டேங்க் கிளீனர். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது. தண்ணி இப்போ இன்னைக்கு காலையில் தான் மாற்றினேன், அங்கே தான் க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் ஊதுனா போதும், தூங்கிடுவாங்க. இப்போ எப்படி பறக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்லா பயப்பட தேவையில்லை. ரெக்கை வந்துடுச்சுன்னா வந்து என்ன சொல்கிறது, படி ஏறும்போது விழுந்துருமோ அந்த மாதிரிலாம் பயப்பட வேணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் அவங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா 2வது ஈடு பார்த்திங்கன்னா 21 முட்டை அதிகமாக வச்சேன். ஃபஸ்ட்டு வாட்டி வைக்கும்போது வந்து 11 முட்டை வச்சேன், அதில் 6 பொரிச்சுது. சரி 2வது வாட்டி அதிகமாக வைப்போம், இங்கே போய்ட்டு ஒர்க் ஆகுது. அப்போ 21 முட்டை வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு 17 18 அதாவது பொரிக்கும், செமையாக இருக்கும். நிறைய ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு பண்ணே வச்சிடலாம் அந்தளவுக்கு அப்படிலாம் நினச்சி தான் பண்ணேன். ஆனால் அது ஏன்னா அது வந்து கரெக்டாக மாதம் பார்த்து வைக்கணும். வெயில் காலத்தில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா வெயில் காலத்தில் முட்டை வந்துடும், அந்த கோழி வந்து ரொம்ப ஹீட்டு வெயிலுக்கெலாம் படும்போது தாங்காது அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி ஷேட் நெட்லாம் போட்டு வலைலாம் வச்சுருக்கோம். அதிலே வளர்க்கலாம்னு நினச்சேன். பார்த்தா அப்புறம் தான் தெரியுது முட்டையே வெளியே வராது, முட்டை வைக்கவே மாட்டாங்க அப்படின்னாங்க. சொல்லப்போனால் நான் அந்த கருங்கோழி பார்த்திங்களா, அதுக்கே நான் வந்து முட்டை அது கொஞ்சம் அந்த குத்தி விட்டதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன். ரத்தமாக வந்தது. அது சர்வைவ் ஆகுமான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்துடுச்சு, பரவாயில்ல. அதுவாக நான் வச்ச முட்டை எதுவுமே அதுவாக உடச்சி வெளியே வரல. ஒரு 2 கோழி வந்தது. ஆனால் அந்த வந்த கோழிங்களுக்கு கண்ணு குருடாக இருந்தது, ஒன்று கால் வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்தது, அது செத்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனிமேல் வைக்க மாட்டேன், முட்டையை வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக இன்குபேட்டரில். ஆனால் நல்ல ஒரு ஜனவரி மாதம் ஒரு சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் வச்சா வரும் அப்படின்னு சொன்னாங்க. வெயில் காலத்தில் வளர்க்க வேணாம், வைக்க வேணாம்னு சொன்னாங்க, முட்டையே வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ வச்சது காரணம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. வச்சு 21 முட்டை வச்சு வராததுக்கு காரணம் வெயில் காலத்தில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். யாருன்னா கோழி வளர்க்க போகிறீங்க, இல்லை இன்குபேட்டர் செஞ்சு வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை இந்த மாதிரி வெயில் காலத்தில் வைக்காமல் கொஞ்சம் ஒரு ஜனவரி மாதம் இல்லை ஆகஸ்ட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் வச்சு பாருங்கள். இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் வச்சு கூட பாருங்கள், வருதா இல்லைன்னு. எனக்கு வராமல் போயிடுச்சு. ரொம்ப ரேஷியோ ரொம்ப கம்மியாகிடுச்சு. 11 முட்டை இல்லை, 10 தான் வரக்கூடிய முட்டை. ஒன்று வந்து பிராய்லர் முட்டை. பிராய்லர் வந்து சும்மா வருதா இல்லைன்னு சாம்பிளுக்கு வச்சோம். 10ல் 6 வந்துருச்சு. அப்போ 21ல் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 3 தான் சர்வைவ் ஆகிருக்கு எனக்கு. அதே மாதிரி வாத்து முட்டை 4 வச்சேன், அதில் 1 தான் வந்தது. வாத்து பார்த்தோம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.